இந்த வீடியோவில் 9th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க நன்றாக படிச்சிருங்கப்பா. ஏன்னா இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதி. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்லோட் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கான ஆன்சர் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க, ஆன்சர் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், மல்லல் மூதுர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பல்லவர் கால சிறப்பு கலைக்கு சிறந்த சான்று என்ன? டேஷ். தேர்ட் ஒன், தேமாங்கனி என்பது டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன், திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? ஃபிஃப்த் ஒன், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு யாது? சிக்ஸ்த் ஒன், சரியான கூற்றினை தெரிவு செய்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், போக்குகை என்ற சொல்லின் பகுதி டேஷ் ஆகும். எயித் ஒன், நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நைன்த் ஒன், திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ் ஆகும். 10th ஒன், பைங்குல் வளர்ந்தது ஆகுபெயரின் வகையை கண்டறிக. நெக்ஸ்ட் 11th ஒன், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள் யாவை? ஸோ நெக்ஸ்ட் பாடலை படித்து பின்வரும் கேள்வி விடையளிக்கப்பா. ஸோ இதில் 12th வந்து பார்த்தீங்கன்னா இப்பாடலை இயற்றியவர் யார்? நெக்ஸ்ட் 13th ஒன், இலக்கண குறிப்பு தருக ஏந்திக்கு. நெக்ஸ்ட் 14th ஒன், தமிழ் எவற்றை ஏந்தி வளர்ந்தது? 15th ஒன், பிரித்து எழுதுகப்பா. தீதர்க்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்து வச்சுங்க. ஆன்சர் வேணும் மறுபடியும் சொல்கிற கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பிரிவு 1. ஸோ குருவினா பொறுத்த வரைக்கும் 21. ஓகேங்களா. 16th ஒன், விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்கப்பா. ஸோ நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் 17th ஒன், நடுக்கல் என்றால் என்ன? 18th ஒன், கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு? நெக்ஸ்ட் 19th ஒன், நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? 20, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு தருக. 21, தலை என முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ கம்பல்சரி கொஷின் இந்த திருக்குறள் பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிரிவு 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 22, துணை வினைகளின் பண்புகள் 2 எழுதுக. 23, அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. ஓகேங்களா. உலகில் 3000 மொழிகள் டேஷ் பேசு. நெக்ஸ்ட்டு, தவறுகளை டேஷ் திருத்து. ஸோ அதை மாற்றி எழுதணும். ஆன்சர் வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் கொடுக்குறேன் மறுபடியும் சொல்லிட்டேன். 24, மகனை கொடு இத்தொடரில் வல்லினம் மிகுமா விளக்கம் தருக. 25, படிப்போம் பயன்படுத்துவோம்ப்பா. ட்ராபிக்கல் ஜோன் இந்த பக்கம் ட்ரெஷரி. ஓகேங்களா பார்த்து வச்சுங்க. 26, அகராதியில் காண்க துலக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயம் பார்த்து வச்சுங்க. 27, மூவசை சீரில் அமைந்த பெயர்கள் 2 குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 28, பரப்பு மீன் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பகுதி 3 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் எவை நம்ம மட்டும் விடையளிக்க. 29, ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், இதையும் பார்த்து வச்சுங்க. 30, முழு உருவ சிற்பங்கள் டேஷ் முழு உறுப்பு சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் 2 உள்ள வேறுபாடு யாது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 31, உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ பேரை கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேரை பார்த்து வச்சுங்க. கொஷின் வந்து வந்து பார்த்திங்கன்னா, முத்துலட்சுமி ஔவை இல்லம் நிறுவிய ஆண்டு எது? நெக்ஸ்ட்டு, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? நெக்ஸ்ட்டு, முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? ஓகேங்களா. ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பேரா படித்து இதுக்கான ஆன்சர் பார்த்து வச்சுக்கணும், பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் 34 வினா 34th மட்டும் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. இதில் 32 வந்து தமிழ் வீடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். 33, ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் எப்படி பரவியுள்ளது என்பதனை திருத்தக்க தேவர் எங்கனம் கூறுகின்றன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், இதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் பாய்ந்து என தொடங்கும் ON சமகல தொடர்களை மனப்பாட பாடல் எழுத வேண்டும், அல்லது நீர் இன்று என தொடங்கும் புறநானூற்று மனப்பாட பாடல் எழுதணும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மனப்பாட பகுதிகள், இதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரிவு 3,
ஸோ பிரிவு 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிருப்பா. அதாவது ப்ரோ எங்களுக்கு ஏப்ரல் 1 எக்ஸாம் நடக்குது, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போடணுமா கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பா. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. கண்டிப்பாக இதில் உள்ள கொஸ்டின்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு நடக்க போகும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 35. ஓகேங்களா. அளவையாக பெயர்களின் வகைகளை விளக்குக. 36. அடுக்கிய கோடி பேரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குப்பா. நெக்ஸ்ட் 37. உவமை அணியை விளக்குக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பகுதி 4 பொறுத்தவரைக்கும் 38 வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அல்லது ஏமங்கத நாட்டு வளம் குறித்த வர்ணனைகளை நம் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 39. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக அல்லது பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி விண்ணப்பம் எழுது. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட்பா. இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு காட்சினை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதி பழங்க. அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 41. உமா என்பவர் சிவகாசியில் உள்ள அஞ்சலகத்தில் தன் கணக்கில் 20,000 பணம் செலுத்த விரும்புகிறார். தேர்வர் தன்னை உமாவாக எண்ணி படிவத்தை நிரப்பும். ஓகேங்களா. ஸோ கீழே ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபார்ம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 42 வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க. ஓகேங்களா. ஒன்ஸ் புத்தா அண்ட் டிசிபிள்ஸ் வேர் ஜஸ்டி they reached a lake but it was muddy because somebody just finished. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அல்லது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தோழியாக இல்லைனா தோழராக நண்பர்களுக்கு செய்ய வேண்டியவை 5 எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பகுதி 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 43. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக அல்லது மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் வலியுறுத்திய சீரமைப்புகளை விளக்குக. நெக்ஸ்ட் 44. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக அல்லது தண்ணீர் கதை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட்டு 45 வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக. ஓகேங்களா. அல்லது பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு கைட்ஸு கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்காக அப்லோட் செய்வேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இப்போதைக்கு ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கான ஆன்சருக்கு வேணால் மறுபடியும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சருக்கு போடுங்க. சரிங்களா. அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. டாட்டா, பை பை.